புத்திர பேரு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத கும்பராசி நேயர்கள் உணரணும். நல்ல சுப நிகழ்வுகளுக்கான ஆரம்பங்கள் அல்லது முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். கிடைக்கின்ற இடமாற்றங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஏற்றத்தை வழங்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அந்த விதத்துல சில இடமாற்றங்கள் உங்களுக்கு சில நன்மைகளையும் சில புதிய நபர்களின் தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். காதல் கைகூடும் மாதமாகவும் இந்த மாதம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்க, சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்று கேட்டால், இது ஒரு பொதுவான பலன்களுக்கான மாதம். ஒரு பொது பலன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் 10% தான் இதுக்கு பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ எதுக்குங்க நம்ம 10% போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. கோச்சாரத்தின் 10% தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தை கூட வச்சுக்கிட்டு பலன் பாருங்கள். ஒவ்வொரு பலனையும் நான் சொல்ல 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 இந்த தசாபுக்தியும் உங்களுக்கு கூட நடக்குமானால் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சேர்த்து சொல்லுவேன். அது நடந்ததுன்னு சொன்னால் அந்த பலன் 10%ல் 50%க்கு மேலே போயிடும். அப்போ அது கொஞ்சம் உறுதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்லை நான் சொல்கிற தசாபுக்தி அதோட மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் அந்த பலனை எடுத்துக்க வேண்டாம், அது உங்களுக்கு பெரிதாக நடக்காது. 5 பலன் சொல்கிறேங்க, 5 பலனுக்கும் 5 தசாபுக்தி சொல்கிறேங்க. 2 பலனுக்கு தான் தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 பலன் தான் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும், மீதி 3 பலன் நடக்காது. அப்போ அந்த 2 மட்டும் நீங்கள் உறுதியாக பின்பற்றுறது நல்லது. இந்த புரிதலோடு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதம். அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். யாரெல்லாம் புத்திரபாக்கியம் சார்ந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் உண்டு. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக அந்த புத்திரபாக்கியம் கைகூடி வர்றதுக்கான அமைப்பு உண்டு, சரிங்களா? இது ஒரு நல்ல விஷயம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு காதல் துளிர் விடுகின்ற காலகட்டம் அல்லது காதலில் வெற்றியும் பெறுகின்ற காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க தாராளமாக முயற்சிங்கள், உங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. அல்லது பிரிந்த காதல்ல அல்லது பிரச்சனைக்குரிய காதல்ல சுமூகத்தன்மையும் ஏற்படும். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருக்கு 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அரசியல் பரிசுல பிரச்சனை இருந்ததெல்லாம் கூட தீர்ந்து கனெக்ஷன் ஆயிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்படாதீங்க, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சினிமா துறை சார்ந்திருக்கிறவங்க அல்லது ஏதாவது ஒரு கலைத்துறை சார்ந்திருக்கிறவங்க, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஏதேனும் ஒரு கலையை வெளிப்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்து அமைப்புகளிலும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வருங்க. யாருக்கு 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக இந்த மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேற என்ன விஷயங்கள்ல மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இடமாற்றம். நீண்ட நாளாக ஏதாவது ஒரு இடமாற்றம் அடையணும்னு யாராவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பே கிடைக்கல, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக முயற்சிக்கலாம். அப்படியே ஜாதக ரீதியாக வாருங்க. யாருக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போது அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இது ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அல்லது பிரச்சனை ஆகுது இல்லை பிரித்து கேட்க போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் கொளுத்தி போடலாம்.
அது புகஞ்சு பத்தி எரிஞ்சு சொத்து வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரிங்களா? அல்லது யாராவது கொளுத்தி போட்டாங்க சொந்த பந்தங்கள்ல, அது ஒரு பாட்டு போயிட்டு உங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள் முடியும். அப்படியே ஜாதகப்படி வாருங்க, யாருக்கு 11ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடிக்கிட்டு இருக்கோ, உறுதியாக அவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல செய்திகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அது நல்லாவே இருக்கும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகோதர உறவுகள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும். அல்லது சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பங்காளி சண்டைகளினுடைய வீரியம் குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, உங்க ஜாதக அமைப்படி 3ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக பங்காளி சண்டைகள் அனைத்தும் குறைந்து சகோதரத்துவம் மேலோங்குகின்ற ஒரு அமைப்புக்குள்ள அது போயிடும். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆனால் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான அமைப்பு. ஆனால் இந்த மாதத்தோட முதல் 10 நாள் இருக்கு பாருங்க, அந்த 10 நாளை பொறுத்தவரையிலும் எல்லாவற்றிலும் மண்டை குடைச்சல் தருங்க. அந்த முதல் 10 நாள் எல்லாவற்றிலுமே டிஸ்டர்பன்ஸ் தரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், ஏதாவது ஒரு விதத்தில் சின்னதான உடல்நல தொந்தரவுகளை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட வேண்டியது அவசியம். அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க, யாருக்காவது 6ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ போயிட்டு இருக்குன்னா உறுதியாக உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கவே கூடாது. அது ஏதாவது ஒரு தொந்தரவுகளை ஹெல்த்தில் வழங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கை துணையோடு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஆக யாருக்காச்சும் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடுகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள் ஜாதகப்படி 7, 8ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்டு, அதாவது பாவ கிரகங்கள் அமர்ந்து அந்த தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக அந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனையாக மாறிடும். கருத்து வேறுபாடுங்கிறது பேச்சோட இருக்குது, பிரச்சனைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகிறது. ஆக இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவில் சில கருத்து வேறுபாடுகளோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. அதை கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற எங்கே தொந்தரவு தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் ஒரு பக்கம், அதே போல் பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் எதுவும் முதல் 10 நாளில் போய் பண்ணிடாதீங்க. முதல் 10 நாளில் ஏதாவது நண்பர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இல்லை கூட்டு தொழிலில் தேவையில்லாமல் அதிகமாக முதலீடு போடுறது, இல்லை யாருக்கு ஜாமீன் போட்டு காசு வாங்கி கொடுக்கறது, இல்லை நீங்களே கடனை வாங்கி செலவு பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அதை நீங்கள் தான் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, அந்த விதத்தில் கும்பராசினியர்கள் ஜாமீன் போட்டு பணம் வாங்குறதெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக சிறப்பு. ஆக இந்த பண விஷயத்துலையும் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் தொந்தரவு வரும், மன வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இறைவன் சிவபெருமான் வழிபாடு சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.